81 1906 இல் ஜோஹன்னெஸ்பர்க் நகரில் முதன்முதலாக சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கினார். 82 தென்னாப்பிரிக்காவில் பலமுறை சிறைக்கு சென்றார். வழக்காடி வெளியில் வந்தார். 83 இப்படி படிப்படியாக போராடி இந்தியர்கள் மற்றும் கருப்பின மக்களின் உரிமைகளை மீட்டுக் கொடுத்தார். 84 இவரின் புகழ் இந்தியாவிலிருக்கும் கோகலேவிற்கு எட்டவே தாயகம் திரும்பி வருமாறு கோகலே காந்திக்கு அழைப்பு விடுத்தார். 85 கோபாலகிருஷ்ண கோகலேவின் வேண்டுகோளின்படி 1915 ஜனவரி 9 இல் தனது குடும்பத்தாரோடு தாயகம் திரும்பினார் காந்தி. 86 தென்னாப்பிரிக்காவிலிருந்து 1915 இல் இந்தியா திரும்பிய போது காந்தியின் வயது 45. 87 மும்பை வந்து காந்தி இறங்கியபோது கோபாலகிருஷ்ண கோகலே அவருக்கு பெரிய வரவேற்பை கொடுத்தார். 88 காந்தி இந்தியாவிற்கு திரும்பிய ஜனவரி 9ஆம் தேதியை ஒவ்வோராண்டும் நினைவுகூரும் விதமாக 2003 இல் இருந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். 89 1919 இல் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தபோது ராஜாஜியின் வீட்டில் தங்கியிருந்தார். 90 ராஜாஜி வீட்டில் வைத்துதான் மகாகவி பாரதியார் காந்தியை சந்தித்தார். அன்று மாலை நடைபெறும் சுதேசிய கூட்டத்திற்கு பாரதி அழைப்பு விடுத்தார். ஆனால் காந்தியால் அக்கூட்டத்திற்கு செல்ல முடியவில்லை. 91 வார்தாவிலுள்ள ஆசிரமத்தில் இருந்தபோது இலங்கை தமிழரான வி. நாகலிங்கம் என்பவருக்கு நீரில் எழுத்தாகும் யாக்கை என்று எழுதி மோ. க. காந்தி என்று தமிழில் கையெழுத்திட்டு கொடுத்திருக்கிறார் காந்தி. 92 செப்டம்பர் 22 1921 அன்று காந்தி மதுரையில் பயணம் சென்று கொண்டிருந்தபோது அரையாடையுடன் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயியின் ஏழ்மை நிலையைக் கண்டார். 93 என்று எம்மக்களின் வறுமை தீருகிறதோ அன்றுதான் முழுமையாக ஆடை அணிவேன் என்று சபதம் எடுத்து அன்றிலிருந்து அரையாடை உடுத்தத் தொடங்கினார் காந்தி. இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் காந்தியை அரையாடை பக்கிரி என்றார். 94 இதே அரையாடையுடன் லண்டன் மாநாட்டிற்கு சென்றுவிட்டு வந்தவரை ஆங்கிலேய பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு ஏன் இந்த அரைகுறை ஆடை என்று கேட்க எனக்கும் சேர்த்து உங்கள் கொண்டிருக்கிறாரே என்றார் காந்தி. மன்னர்தான் அணிந்து. 95 ஆயுதபலம் மிக்க நம்மால் ஏன் காந்தியை ஏன் அடக்க முடியவில்லை என்று இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட அதற்கு வின்ஸ்டன் சர்ச்சில் அளித்த பதில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த மனிதன் கத்தியை எடுத்தால் நான் துப்பாக்கியை எடுப்பேன். துப்பாக்கியை தூக்கினால் நான் பீரங்கியால் நசுக்கியிருப்பேன். பீரங்கியை எடுத்து போராடினால் நான் குண்டு மழை பொழிந்து அழித்திருப்பேன். அவர் அகிம்சை எனும் சத்தியத்தை அல்லவா எடுத்துக்கொண்டு போராடுகிறார். அகிம்சையை எதிர்க்கும் ஆயுதம் இதுவரை கண்டு பிடிக்கப்படவில்லை என்பதை நண்பர்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன் என்றார். 96 இந்திய விடுதலை வரலாற்றில் 1920 முதல் 1947 வரை காந்தியின் சகாப்தம் என்று குறிக்கப்பட்டுள்ளது. 97 விடுதலை வேண்டும் என்று காங்கிரஸ் இயக்கம் முக்கிய நகரங்களில் இருந்தபடியே குரல் கொடுத்து கொண்டிருந்தது. 98 படித்த மேட்டுக்குடியினரின் கட்சியாக இருந்த காங்கிரஸ் இயக்கத்தை பாமரருக்குமான இயக்கமாக மாற்றியவர் காந்தி. 99 இந்தியாவெங்கும் பயணம் மேற்கொண்டு காங்கிரஸ் இயக்கத்தை மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற்றினார் காந்தி. 100 விடுதலை வேள்வி எல்லோர் மனதிலும் கொழுந்துவிட்டு எரிவதற்கு காந்தியின் அறவழிப் போராட்டங்கள் கை கொடுத்தன.